நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க வந்து இந்த 2026 ஃபெப்ரவரி மாதத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அவர் லைஃப்பில், என்னென்ன நடக்க போகுதுன்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து ராஷ்டிராதிபதி பஞ்சம பாவத்தில் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் எங்கே இருந்தாலும் கூட, ஒரு வீட்டில், பிஸ்னஸில், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எங்கே இருந்தாலும் கூட ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அமையும் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹவுஸ் வந்து நல்ல பிளேஸில் இருக்கிறதுனால இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வேறு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மொழி இருக்குது. ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து சந்தான யோகம் கண்டிப்பாக இருக்குது இந்த ராசியில் பிறந்தவருக்கு. தசம பாவத்தை நம்ம பார்த்தா இது எக்ஸலண்ட்டாக இருக்குது. எப்படின்னா, தசம பாவத்தில் இருக்கிற பிளானட் வந்து குரு கிரகம். உங்கள் ஜாபில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அங்கேயும் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜாப்லேயே நீங்கள் பொசிஷன் கிடைக்கிற வாய்ப்பு, நல்ல பொசிஷன் கிடைக்கிற வாய்ப்பு. புதுசான ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அங்கே கூட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் கூட நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த கரியரில் ஒரு பெருசான ஒரு ஷிஃப்ட் இருக்குது இந்த டைம் பீரியடில், இந்த ஃபெப்ரவரி மாதத்தில். யாருக்கு? கன்னி ராசியில் பிறந்தவருக்கு. ஆனால் 12th ஹவுஸில் இருக்கிற கேத்து வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கொடுக்கலாம். அங்கே வந்து கேத்து இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கிற சான்ஸ் அதிகமாகிடும். ஸ்பிரிச்சுவலானா நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, க்ஷேத்திரம், புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் போகலாம், அங்கே இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் தோணும் உங்களுக்கு மனசில். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே அதிகமாகவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவர் இருக்குது. 6வது வீட்டில் இருக்கிற ராகு நான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நான் ட்ரீட் பண்ணுறேன். அப்படின்னா 6வது வீட்டில் இருக்கிற ராகு வந்து எனிமீஸ் மேலே நமக்கு வெற்றி, சத்துருகள் மேல் நமக்கு வெற்றி இருக்கிறதுனால யார் இருந்தாலும் கூட அது இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸுக்கு நல்லது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுக்கு நல்லது. ஒரு கம்பெனிக்கு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு காம்படிட்டராக ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவர் மேலே உங்களுக்கு வெற்றி அமையும். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே 6வது வீட்டில் இருக்கிற ராகுனாலே அமையும். ஆனால் இந்த ஜாதகத்தில் கூட 6வது வீட்டில் ராகு இருந்தால், உங்களுக்கு ராகு தசை நடந்துகிட்டு இருந்தால், எதிரிகள் மேலே 100% பயங்கரமான வெற்றி உங்களுக்கு அமையும். சரிங்களா? இது வந்து கன்னி ராசியிலே பிறந்தவருக்கு. ஆனால் சப்தம பாவத்தை பார்த்தா கல்யாணத்தில் கண்டிப்பாக அவ்வளவு பாசிட்டிவாக இல்லை. திருமணம் டிலே ஆகும், சம்பந்தங்கள் வந்தாலும் கூட அங்கே அது அமையாது, பிரச்சனை. ஸோ இது நல்ல டைம் இல்லை பொண்ணு பார்க்குறதுக்கு இருக்கலாம், பையன் பார்க்குறதுக்கு. ஸோ மேரிட்டல் விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணுறதுக்கு இது நல்ல டைம் இல்லை. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துலேருந்து குரு கிரகம் எங்கே இருக்கான்னு பாருங்கள். நல்ல பேஸில் இருந்தால், தசையும் நடந்துகிட்டு இருந்தால் 100% உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் சேட்டர்ன் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். அது இல்லாமல்
சேட்டர்ன் அங்கே இருக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். மேரிட்டல் லைஃப்பில் இஷ்யூஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கன்னி ராசி அவருக்கு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம். இனி இருக்கும்போது நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி? ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீங்கன்னா, நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.